காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ஐயோ வர்றானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் சிங்கிள் மேன் கபில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஆந்திராவில் கர்னூலில் வந்து ஆற்றுல தண்ணி போகுதுனாங்க. நான் தண்ணி பார்க்கலான்ட்டு வந்தேன், ஆனால் தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க. சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பூரா நான் நிறையா எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம், பிளாஸ்டிக் கழிவுகள் மங்காது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா பிளாஸ்டிக் கழிவுகளாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கழிவுகள், மற்றபடி வேஸ்டேஜ் இந்த மாதிரி போடுறாங்க. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஆனா இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்றோம், கெடுதல் இல்லை நம்ம நிறைய நினைக்கிறோம். பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து தவறானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆற்றுல வந்து நிறைய பேர் இந்த சூனியம் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணுறது நிறைய சொல்கிறாங்க. நான் பார்த்தல, ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன் நண்பர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வளையல் வெத்தலை இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேலே ஒரு வேலை இருக்குமோ நடக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியல நண்பர்களே. அப்படியே நீங்கள் வந்து நம்மளே தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எல்லா பக்கமும் சுத்தம் இல்லாமல் இருக்குது. அப்படியே இங்கே வாங்க பாருங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பன்னு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு பண்ணு பேக்கெட்டோட 4 பண்ணு அப்படியே பேக்கெட்டோட கீழே போட்டு போயிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக மிக தவறான ஒரு செயல். ஒரு 4 பண்ணு இருந்தால் இல்லாதவனுக்கு அந்த பசியில் இருக்கணுங்க ஒரு நேரம் ஃபுல் வயிறு ஃபுல்லாக நிறையும். ஒரு நேரம் சாப்பாடு நண்பர்களே. நம்ம வந்து என்னமோ நினைக்கிற பண்ணு தானே, இது வந்து ஒரு நேரம் சாப்பாடு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தூக்கி போட்டு போயிருக்காங்க. கெட்டு போய் கூட தூக்கி வச்சுக்கலாம் நீங்கள் சொல்லலாம். இது கெட்டு போயிருந்தா கூட ஒரு ரோட்டில் சுற்றுற நாய் கொடுத்தா கூட நல்லா சாப்பிடும். ஏன்னா பசி அதிகமாக இருக்கிறனால தான் நாய்கள் வந்து மனிதனை கடிக்கிறது. அப்போ நம்ம என்னங்கிறோம், நாய் கடிச்சிச்சு, அது வெறி பிடிச்சிச்சு அப்படிங்கிறோம். இது வந்து தவறானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களே, கெட்டு போச்சுன்னா ஒரு 5 ஜீவனுக்கு கொடுங்க, நல்லா இருந்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி தூக்கி எறியாதீங்க. தூக்கி போகிறனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, தண்ணியில் கலக்கிறனால எதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், இதை வந்து யாரும் பண்ணாதீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு வேலை இருக்குமோ நல்லது சொன்னால் யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? நான் நல்லது பேசுறதுனால ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, எனக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நம்பி பார்க்குற என்னுடைய நண்பர்களுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதோ அந்த கமெண்டில் வந்து ஒரு சில பேர்த்த நான் செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்காக நான் கடைசியாக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் உண்டு. மாதம் குழுக்களில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குற வீடியோ விரைவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு